தர்ஷிமா பனு, சிங்கார சென்னை 2.0 மோசடி எதிரொலியாக மாநகராட்சி அதிரடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அந்த நடவடிக்கையின்படி ஒரு நடமாடும் சிறப்பு ஆய்வு குழு தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடமாடும் சிறப்பு ஆய்வகமானது சாலை புதிதாக போடப்பட்டுள்ள அனைத்து இடங்களுக்கும் நேரடியாக சென்று அந்த சாலையின் தரம் மற்றும் அதில் போடப்பட்டுள்ள பிட்டுமன், காங்கிரீட் ஆகியவற்றை ஆய்வு செய்து தரச்சான்றிதழை மாநகராட்சிக்கு அளிக்கும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. இந்த தர கட்டுப்பாட்டு ஆய்வு குழுவில் தலைமை பொறியாளர் மற்றும் சிறப்பு கண்காணிப்பு பொறியாளர் தலைமையில் 12 பேர் கொண்ட சிறப்பு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை பொறியாளர் சரவண பவானந்தம் தலைமையில் கண்காணிப்பு பொறியாளர் ராஜேஸ்வரி ஆகியோர் அடங்கிய 12 பேர் கொண்ட அந்த சிறப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெயரிலும் ஃபால்கான் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரும் போலியான தர கட்டுப்பாடு சான்றிதழ்களை மாநகராட்சிக்கு அளித்து சாலை மேம்பாட்டு திட்டப்பணிகளுக்காக பில் பாஸ் செய்து நிதி மோசடி நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் ஏ கிரேட் கான்ட்ராக்டர்கள் கூட இத்தகைய மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் எதிரொலியாக இப்போது மொபைல் தரக்கட்டுப்பாட்டு ஆய்வக சிறப்பு குழுவை சென்னை மாநகராட்சி அமைத்திருக்கிறது. இந்த சிறப்பு குழு அனைத்து இடங்களிலும் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் மட்டுமல்லாது சாலை மேம்பாட்டு பணிகள் அனைத்தையும் ஆய்வு செய்து கண்காணித்து தரச்சான்றிதழை சென்னை மாநகராட்சிக்கு அளிக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்ஷிமா பானு.